2010லேருந்து 2020 மட்டும் இருந்த 10 வருஷத்துல வந்து அமக்கலமான கல்யாணங்கள், செம்மையான கல்யாணங்கள். ஆனா இப்போ இப்ப நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சு நல்லா செலவு பண்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம செலவு கம்மியா முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து பிசினஸ் வந்து இப்ப நம்மளுக்கு இருக்கிற அளவுக்கு பட் அப்பயும் நம்மளால பண்ண முடிஞ்சுச்சு. கண்டிப்பா இருந்துச்சு. 95லேருந்து 2000 மட்டுமே அன்னைக்கு அந்த அந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. 90, 90லேருந்து 2000 மட்டும் இருக்கிற காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து குறைவில்லாமல் இருந்தது. பட்ஜெட் அப்படின்னு சொல்றது போது பார்த்தீங்கன்னா, அதாவது அன்னைக்கு ரூ. 1000 பணம். இன்னைக்கு வந்து அது ரூ. 10,00,000 பணம். அந்த அளவுக்கு ஒரு டிஃபரெண்டான வேல்யூ. ஓகே. 1990ல வந்து ரூ. 1000 மதிப்பு வந்து இன்னைக்கு 2025ல இருந்து அதனுடைய மதிப்பு ரூ. 10,00,000. அவ்வளவு வேரியேஷன். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மணிக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ கம்மியான ஒரு சிச்சுவேஷன். அன்னைக்கு வந்து மணி வேல்யூ பயங்கரமா இருந்தது. ஒரு ரூ. 1000 இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய சமாச்சாரமா இருக்குமா இருந்தது. பட் உங்ககிட்ட கேட்கறதே இப்ப வந்து புதுசா என்ன டிஷ் போடலாம், என்ன வெரைட்டி போடலாம் இன்னைக்கு கேட்பாங்க. அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தெரியல. செலவு ரொம்ப பண்ணிட வேண்டாம். இந்த செலவுக்குள்ள பண்ணி கொடுங்க. அப்படி கேட்கற மைண்ட் செட் உங்களுக்கு மாறி இருக்குல்ல, அதை கேட்கறேன் நான். இல்ல அப்படி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த காலகட்டத்திலேயே யாரும் அப்படி ஒன்றும் பெருசா வந்து, ஆனா இப்ப கூட சொல்றாங்க செலவை கம்மி பண்ணுங்க, பட்ஜெட்டை கம்மி பண்ணுங்கன்னு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கேட்கறாங்க. ஆனா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எங்கிட்ட அதிகமா அந்த மாதிரி யாரும் கேட்ட மாதிரியே இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து செழிப்பான காலகட்டம். இன்னைக்கெல்லாம் வந்து 90, 95, 2000, 2005 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமான செழிப்பான காலம். எல்லார்கிட்டயுமே மணி அப்படிங்கிறது ஒரு இப்ப இருக்கிறத விட அப்ப நல்லா இப்ப இருக்கிறத விட நல்லா இருந்தது. அப்ப இப்ப இருக்கு எனக்கு என்னமோ இப்பதான் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு தொழில். என்ன காரணம், இப்ப எடுத்தாலே ஒரு கிளைண்ட் முதல்ல ஃபோன் பண்ணோடனே என்ன ரேட்டு. கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. ஆனா வெளியே பார்க்கறதுக்கு கொரோனாக்கு அப்புறம் தான் கல்யாணங்கள் வந்து கிராண்டா பண்ற மாதிரி ஒரு தோற்றம் இல்லைங்களா? இல்ல இருக்கு. கொரோனாக்கு அப்புறம்னு சொல்றது இருக்கு. அப்படி நான் வந்து சொல்லவே மாட்டேன். அதாவது 2020ல தான் கொரோனா ஸ்டார்ட் ஆகுது. 2020 மார்ச். ஆமா மார்ச். நான் கொரோனா காலகட்டம் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. என்ன காரணம் கேட்டேன்னா, என் பொண்ணு ஐஸ்வர்யாவுடைய கல்யாணம் வந்து கரெக்டா கொரோனா. லாக்டவுனுக்கு முன்னாடிங்களா? லாக்டவுனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. அதாவது 2020 மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு சிவன்மலையில கல்யாணம். மார்ச் 15ஆம் தேதி கொடிஷியாவில் ரிசப்ஷனு. அப்போவே வந்து நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சானிடைஸ் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டோம். யாரும் கை குலுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். மாஸ்க் மட்டும் இல்லை அன்னைக்கு. ஏன்னா அதனால கொரோனா அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு ஆரம்ப காலகட்டம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள் இதில் அனுபவப்பட்டோம். எங்கள் கல்யாணம் தான் கொரோனாவில் லாஸ்ட் கல்யாணம். மார்ச் 15ஆம் தேதி கடைசி கல்யாணம். அதுக்கப்புறம் மார்ச் 18ஆம் தேதி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மார்ச் 20ஆம் தேதி ஸ்டேட் கவர்மெண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மார்ச் 22ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், எத்தனையுமே ஒரு பைகாட்டான ஞாபகமான நினைவுகள். அதனால சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அந்த 10 வருஷம் 2010லேருந்து 2020 மட்டும் இருந்த 10 வருஷத்துல வந்து அமக்கலமான கல்யாணங்கள், செம்மையான கல்யாணங்கள், நல்ல கூட்டம். 5000, 6000, 7000, 8000 அப்படி தாராளமாக கூப்பிட்டு தாராளமாக நல்லா பண்ணாங்க. ஆனால் இந்த 2000லேருந்து 2000, 2021, 22, 23 மட்டும் திருமணங்கள் வந்து ரொம்ப குறைவாக நடந்துச்சு.